Welcome to VMOP. வெல்கம் பேக் guys. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஜம்முன் இருக்கா? நம்மளுடைய புது வண்டியில் நம்மளோட vlog-ஐ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிட்டோம். இனி பட்டாசாக இருக்கும். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் தட்டி தெரிக்க விடுங்க, பறக்க விடுங்க, மறந்துடாதீங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இனி ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எப்படி இருக்கு நம்ம காரோட ஃப்ரண்ட்டு? ஓகேவா, பாண்ட் ஜம்முன் இருக்குல்ல, 1941. இட்ஸ் அ வில்லிஸ் 1941 ஸ்பெஷல் எடிஷன். ஸோ அதனால் இந்த பேட்ஜிங் இதில் வரும். அண்ட் நான் மேலே உட்காந்துருக்கேன் ரூஃபில். கீழே குகன் இருக்கார் நம்மளோட ஃப்ரெண்டு. ஹாய். ஓகே, என்ன பண்ணணும், எங்கே போகணும்னா ஒன்றுமே கிடையாது லைஃப்பில். நோ கமிட்மெண்ட்ஸ். ஸோ நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணலாம். இந்த இடம், இந்த ரோடு போகணும்னு தோணுச்சு, ஒரு இன்ட்ரடக்ஷன் இங்கே எடுக்கணும்னு தோணுச்சு. நல்லா இருக்கா? காருக்கு இருக்குது, மேலே நம்ம லக்கேஜஸ் வச்சுக்கலாம் அண்ட் இங்கே உட்காந்துக்கலாம். சூப்பராக இருக்குது. நம்ம ரோட்டில் இந்த மாதிரி உட்கார முடியாது, பட் இங்கே வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அதனால் ஜாலியாக உட்காந்துறோம். ஓ மை காட், ஜம்முன்னு இருக்குது. வாவ், ஃபீலிங் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஹாப்பி. வாவ், சவானா மாதிரி இருக்குல்ல இது எல்லாமே பார்க்குறதுக்கு, இந்த இடம்லாம். ஸோ தஞ்சாவூர் போகிற வழியில் இந்த ஒரு இடம். இடத்தோட பேர் என்ன குகன்? இந்த இடம், இந்த ஊர் பேர்? Best part in the world, but never know the place. Never know the place. ஓகே, அங்கே பாருங்க, அங்கே சூரியன் இருக்கான், தெரியுதா? வாவ் வாவ் வாவ், யாருமே இல்லை சுற்றி. சூப்பராக இருக்குது ஃபீலு. மார்னிங் இப்போ டைம் வந்துட்டு 7 ஆகுது. நாங்கள் ஒரு 6:30க்கு வந்தோம். இப்போ தான் எடுக்கிறோம் இன்ட்ரோ. அங்கங்கே விண்மில்லாம் இருக்குது, ஃபேன் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். பிட்வீன் த ஃபாக் தெரியுதா விண்மில்லு? இங்கே பாருங்க, தெரியுதா? பென்சில் இங்கே பாருங்க. கிங்ஃபிஷரோ, இது என்ன பறவை? யாருக்காவது இது என்ன பறவைன்னு தெரியுமா? ரொம்ப அழகா இருக்குல்ல. முயல் 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 முயல், தெரியுதா? வா, ஓ ஓ ஓய், செம்ம முயல் ஓடுது பாருங்க, காட்டு முயல். வாவ். ஸோ காய்ஸ், ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் குகன். ஹாய், வணக்கம். இனி நம்மளோட பயணங்களில் இவரை நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஹி இஸ் ஹேவிங் அ பியூட்டிஃபுல் பேஜ் இன்ஸ்டாகிராமில். ரா அண்ட் ரியலிஸ்டிக் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஃபாலோ சாக்ரெட் ட்ராவலர். நான் லிங்க் கொடுத்துருக்கேன். டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? வண்டர்ஃபுல்லாக இருக்குது. காட் தி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நைஸ். உங்களுக்குலாம் தெரியாத ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும்? யூடியூப்பில் மட்டும் 6 லட்சம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்னு சொல்லி மொத்தமாக ஒரு 10 லட்சம் ஃபாலோவர்ஸை சம்பாரிச்சிட்டு அதை அப்படியே வேணான்னு சொல்லி நான் என்னுடைய ப்ரைவசி லைஃப்பை பார்க்க போயிட்டேன். ஆனால் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் நான் மிட்டாய் தாத்தா அப்படின்னு ஒருத்தரை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். என்ன தான் வீடியோவே போடாமல் இத்தனை நாள் இருந்தாலும் என்னோடய வீடியோஸில் வந்து அவர் எங்கே, அவரை நீங்கள் மறந்தாச்சா அப்படின்னு கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் நான் நிறைய கமெண்ட்ஸை காட்டலை. இன்னும் பல பேர் அவரை பற்றி வர எல்லா வீடியோஸ்லேயும் நல்லா இருக்கா, நான் அவரை ஏமாற்றிட்டேன், அவரை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க, அவரை வச்சு நீங்கள் வீடியோஸ் போட்டிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை, இப்படி உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க, அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணலை, ஆனால் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு முதல் முறையாக காட்ட போகிறது, நான் 2 வருஷமாக எந்த வீடியோவும் போடலனாலும் இந்த 2 வருஷத்தில் எல்லா மாதமும் கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூருக்கு போய் அவரை போய் பார்த்துப்பேன். ஒரு வாட்டியும் பார்க்கும்போது காரில் கூட்டிகிட்டு ரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறது. அடுத்த மாதமும் வருவேன். அப்புறம் அங்கே இருக்கிற ஹோட்டல்லாம் நாங்கள் பிடிச்சது சாப்பிட்றது. அப்புறம் யார் யாரெல்லாம் எங்களை பார்க்குறாங்களோ அவங்க எல்லோரும் ஓடி வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு சொல்லி 1 2 3 ஸ்மைல். பியூட்டிஃபுல்லான மெமரிஸை அவருக்கு நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அவருக்கு அதுதான் சந்தோஷம். ஸோ அவர் வீட்டிலேயே யாருமே இல்லாமல் தனியாக உட்காந்துருப்பார். நான் வந்ததும் துள்ளி குதிச்சு வண்டியில் வந்து ஏறிடுவார். சூப்பராக இருக்கும். எல்லா இடமும் சுற்றணும், எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சோம். வாங்க போங்க, வாங்க வெளில போவோமா? வெளியே போகலாமா? வெளியே போவோமா? போய் வாங்கிட்டு வரலாம் பொருள்லாம். இந்த மொமெண்ட்ஸை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் யாரையும் நம்பி அவரை கொண்டு போய் நான் என் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கல. எனக்கு பிடிச்சிருந்ததுனாலையும் எங்களுக்கான முடியுன்றதுனால மட்டும்தான் நான் அந்த வாக்கு கொடுத்தேன். ஓகேவா, வரேன் நான், பத்திரமா இருங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் நான் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் சில சூழ்நிலைகளால் வர முடியாமல் போயிடுச்சு. அதை என்னன்றதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி தான் நான் திரும்ப வந்திருக்கேன். அதையெல்லாம் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி
இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஆன்சராக கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இதை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஒரிஜினலான vlogs-அ நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இந்த முறை நான் அவரை 2 மாதம் கழித்து வந்து பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக அவர் என்னை பார்த்ததும் அழுதுருவாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி 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 அழுகாதீங்க. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். நம்ம எடுத்த சட்டை தானே இது. நல்லா இருக்குங்களா? சரி மன்னிச்சிருங்க. 2 மாதம் ஆயிடுச்சு இந்த வாட்டி. ஏன் அழுகுறீங்க? சரி 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 நீங்க உட்காருங்க. எல்லாம் ஒன்றும் வேண்டாம். வந்துட்டேன் அழுகாதீங்க. சரி வாங்க உள்ள உட்காரலாம். வாங்க அழுகாதீங்க வாங்க. நல்லா தேங்காய் பட்டி நான் கேட்குறேன். யாரும் வாங்க மாட்டாங்களா? வாங்க மாட்டேங்குது. ஏன் தான் அழுகுறீங்க? எதுக்கு அழுகுறீங்க? அப்படியே நீங்க கவலைப்படுறீங்க. இந்த மாதிரி சட்டை கூட ஸ்பீக்கர் பிடிக்காம அழுகாதீங்க. இந்த புறப்பு ரவுண்ட் ஆட்டிட்டு வரும்போது அப்படின்னு கூட நினைக்கிறேன். இன்னைக்கு தான் அன்றைக்கு கார்ல ரவுண்ட் அடிக்கணும்னு வச்சுட்டு இருந்தாராமா. அது இங்கே இங்கதான் இருக்கு. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன். எல்லாமே புது பெரிய கார் வாங்கிட்டேன். அதை விட பெருசு. நீங்கள் இந்த மாதிரி வேண்டிய அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணாதீங்க. யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டோம். யாரை பத்தி நம்ம வேண்டாம் பேச வேண்டாம். இந்த தேங்காய் எல்லாம் ரொம்ப ஆசை. நல்லா இருக்கும். எல்லாரும் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். அழாதீங்க அழாதீங்க. எதுக்கு அழுகிறீங்க? நான் இந்த 1 மாசம் மட்டும் லேட் ஆயிடுச்சு தான் மன்னிச்சிருங்க. நான் வந்து எல்லாரும் கேட்குறோம். எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் எல்லாருக்கும் நன்றி. நான் என்ன சொன்னேன் உங்களை? எவ்வளோ நாளாக நல்லா பார்த்து நல்லா செஞ்சுட்டு அந்த கொடுங்கோசர் எனக்கு தெரியுது. அதெல்லாம் நான் மறக்கலை. எவ்வளோ பூஜை பிடிச்சி இல்லை ரொம்ப முடியாமல் தெரியுது. கால்களெல்லாம் முடிஞ்சுக்கிட்டு வருது. நான் சொல்றது கேட்குறீங்களா? தயவு செஞ்சு கேளுங்க. இது போதும். என் கூட வந்துருங்க. நீங்கள் வந்துட்டீங்கன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். புரியுதுங்களா? எத்தனை வருஷம் நானே கெஞ்சுறேன். இங்கே இருக்கிற விட மாட்டேங்கிறாங்க. நான் பேசிக்கிட்டு ஆஜி வர பண்ணுங்க எல்லா கூட்டமாக வருது. எங்கேயும் போவாதீங்கிறேன். நான் வேணும்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கேயும் பழக்கமாக இருக்குது. போக விட மாட்டேங்கிறேன். அவங்க நான் ஒன்று பண்ணுறேன். ஒரு இங்கே இருக்கிற ஒரு 100 பேர் இல்லை ஒரு 200 பேர் வந்து தினமும் உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன். பார்த்து அவங்க எல்லாரையும் ஏன் கூட நீங்கள் வந்துருங்கன்னு சொல்ல சொல்கிறேன். சரியா? அப்போ கேட்பீங்களே பேச்ச? அப்போ கேட்பீங்களா? அவங்க சொன்னால் கேட்பீங்களே? நல்ல வர முடியும். நான் கண்டிப்பாக சத்தியம் பண்ணுறேன். மருமம் உங்கள் வீடு தான் எனக்கு தெரியும். இன்னொரு 100 வயசு வாழ்வீங்க தாத்தா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? வராமல் இருந்தாலும் ரொம்ப இதாகி போச்சு. யாராவது ரொம்ப சொல்லி விட்டுட்டாங்க. அப்படிலாம் இல்லை. யாரும் சொல்லலை. இப்போ ஆஸ்பத்திரி போய் பார்த்துடலாமா? சின்னதா அது இல்லைம்மா. டாக்டர் மேலாம் வந்தாங்களா? ரத்தம் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு ஒன்றும் இல்லை. சட்டை கைலி எல்லாம் வாங்கிட்டு ஜாலியாக ஒரு ரவுண்டு சுற்றிட்டு ஒரு புது கார் வாங்கியிருக்கேன். சுற்றிட்டு இன்னைக்கு நான் இங்கே அறிவுராமன் சொன்ன புது கார் வாங்கியிருக்காருங்க. அதை எடுத்துட்டு உங்களை தான் பார்க்க வந்திருக்கிறேன். வாங்க. சரி சட்டை போடலாமா? இதுக்காக அழுகலாமா? சின்ன குழந்தை மாதிரி. இவர் என்னுடைய நண்பர். உங்களை பார்க்கறதுக்காக வந்தார். இவர் பேர் குகன். பரவாயில்லைங்க. நல்லா இருக்கணுங்க. நோய் இல்லாமல் சந்தோஷமா குடும்பத்தோட ஒத்துமையாக வாழுங்க. எங்கே போனாலும் நல்லா இருக்கணும். என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கு. அவர் வீட்டில் இருக்க நான் 1 மாதம் இருந்தேன். நல்லா கவனிச்சார். நல்லா வச்சாரு. பணமெல்லாம் கொடுத்தாரு. குடும்பத்தோட முன்னால் உட்கார வச்சு இட்லி விட்டாரு. அதை மறக்கலை. அழுகாதீங்க தாத்தா. ஏன் தாத்தா அழுகிறீங்க? என்ன கட்டில்? நம்ம கட்டில் எங்க? வேற கட்டில் வந்திருக்கு. நம்ம கட்டில் பிஞ்சிருச்சா? என்னாச்சு? அங்கே பாருங்க. ஒரு ஆள் மூட்டியாரு எனக்கு மெத்தியா வாங்கி விட்டாரு. எலி கடிச்சு நாசமா போயிடுச்சு. எலி கடிச்சிருச்சா? ஆமா. வேற மெத்தா வாங்கிடுவோம். அங்கே பாருங்க கீழே கறிக்க நம்ம இதெல்லாம் பஞ்சு. நான் என்ன சொல்றேன்னா, நான் அதான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரே ஒரு நாள் நம்ம வெளியில தங்கிக்கலாம். ரூம்ல ஹோட்டல்ல தங்கிட்டு இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடலான்றேன்.
வாங்கம்மா, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். கொஞ்சம் இப்படி கொஞ்சம் நிறையா நான் இப்படிங்க வருவேன். பாத்தீங்களா? சொல்லுங்க, இன்னும் நீங்கள் ரெண்டு பாருங்க, இன்னும் எவ்வளோ உங்களுக்கு டாடா காமிச்சிட்டு போனவங்களை எல்லாரையும் நான் சொல்ல வைக்கிறேன். எப்போ என் கூட வருவீங்களா? அந்த உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தையே நம்ம உருவாக்கி இருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம். நான் சந்தோஷமா இருப்பேங்க. நம்ம தோட்டத்துல வந்து இருந்துக்கிறீங்களா? தோட்டத்துல எல்லாமே இருக்கும். ஆடு, மாடு, கோழி எல்லாம் இருக்கு. அங்க ஒரு தாத்தா இருக்கிறாரு, நம்ம தாத்தா. தனியா இல்ல. பாக்குறேங்க, நான் கண்டிப்பா சத்தியம் பண்ணிக்கிறேன் வருவேன்ட்டு. சத்தியம் பண்ணிக்கிறீங்க? ஆமா, நான் பண்ண மாட்டேன், கண்டிப்பா பண்ண மாட்டேன். நான் கண்டிப்பா ஒரு மாசம் 1.5 மாசம் எங்க இருக்க விடுங்க, நான் நல்லது செஞ்சுட்டு வரேன். சரி, நம்ம போய் முதல்ல சுத்தி பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் இந்த எலி இருக்கிறத முதல்ல தற்காலிகமா ஏதாவது ஒரு ரெடி பண்ணிடலாம். ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டோம்னா இதை மொத்தமா நான் மாத்தி கொடுத்துறேன். ஒரு நாள் மட்டுமா தங்குங்க ப்ளீஸ் தாத்தா. ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க? முடிவாதத்தை விடவே மாட்டீங்க. சரி வாங்க வெளில போலாம். அது பண்ண விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன், அவங்ககிட்ட நான் பேசுறேன். நான் சொன்னா கேட்பாங்க தாத்தா. காசு வாடகைலாம் வாங்குறது தெரியும் தாத்தா, எனக்கு எல்லாம் தெரியும். அவங்க வாடகை வாங்குறது இல்லை எல்லாம் தெரியும். நான் வேணா அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரேன். தேங்காய் உள்ள அள்ளி தேங்காய் இப்போ என்ன பண்ணுறோம், அந்த வெளில இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இந்த தடவை கூட எனக்கு அவர் மிட்டாய் கொடுக்காம அனுப்பிச்சதே இல்லை. ஸோ இங்கே குளுக்கோஸ் மிட்டாய் போட்டு வச்சுருக்காரு. ஸோ அவரே போட்டது தேங்காய் மிட்டாய் இல்லையா தாத்தா? போட முடியலங்க. என்னங்க என்னங்க லைட்டாக உடச்சி சாப்பிடுங்க. இந்த இடையில உங்க வீட்டில் குளுக்கோஸ் போடுவார். இனிப்பா இருக்கு ஐயா, உங்களை மாதிரியே இருக்கு, இனிப்பா இருக்கு. வீட்டில் வந்து இருக்கிற 20 நாளைக்கு. ஏன் 20 நாள் இருக்கீங்க? அப்புறம் நான் வரேங்க, சத்தியமாக சொல்ல வரேன்னு சொல்லிக்கிறேன், சத்தியம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நல்ல மனசோட வண்டி அனுப்பி பதில் சரியா எல்லாம் வச்சுட்டு உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம்னு இருக்கேன். சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போகும் தாத்தா. நீங்கள் இன்னும் சொன்னால் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. சரியா? வாங்க போகலாம். போகுமா? ஓகேவா? போகலாம். ஜாலியாக இருக்கிறோம், அழக்கூடாது, எல்லா இடத்துக்கும் போகலாம். பரவாயில்லையே. எப்படி இருக்கு வண்டி? எல்லாம் இருக்கு. பர்மால பார்த்த போர் வண்டி மாதிரி இருக்கா? அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இருக்கா? ராணுவ வண்டி மாதிரி. ராணுவ வண்டி அதே தான் அதே தான் அதே. நீங்கள் தான் இப்போ கமாண்டர். வாங்க ஏறலாம். வாங்க. சரி போட்டு போகலாம். என்ன கீழே இந்த ஃபுட் ட்ரஸ்ட் இறங்குதுல்ல, அதை பார்த்துட்டு பரவாயில்லையே, நல்லா இருக்குல்லையா? நல்லா இருக்கா? அவ்வளோ ஏறி ஜம்முன்னு ஏறிக்கல. இங்கே பிடிக்கிறீங்க இங்கே இருப்பாங்க. ஏன் கையை பிடிங்க, ஏன் கையை பிடிங்க. அவ்வளோதான். ஏய் அந்த கெட்டிடுங்க. தஞ்சாவூரே இப்போ உங்களுக்கு கீழே தான். சரியா? சூப்பராக பார்த்துட்டு போகலாம் மேலே உட்காந்து. இன்னும் உயரம் பண்ணுறோம் சீட்டை. இல்லை, இது சரியா போகும். அவங்க வீட்டில் நான் ஒரு மாதம் வாங்குங்க. லாஸ்ட் பாருங்க. லாஸ்ட் நீங்க போட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன். போகலாம் போங்க, நல்ல வழியா. சூப்பருங்க. கண்ணாடி போட்டுக்கிறீங்களா? கண்ணாடி எனக்கு இருக்கு, நான் போட்டுட்டுமா? இங்கே போடுங்க. ஓகேங்க. எந்த டைரக்ஷனை தோணுதோ போங்க. சிட்டி ஃபுல்லாக மெதுவாக போகணும். ஆனால் அவருக்கு தெரியும். ஞாபகம் இருக்கா இவரோட வந்திருக்கோமே? பெல்ட் பெல்ட் பெல்ட். இப்போதான் என் சிரிப்பே வருது. இவ்வளோ நேரம் மூஞ்சில சிரிப்பே காணோம். இப்போதான் சிரிப்பே வந்திருக்கு. கமான், வெரி குட். இவரை தெரியாதா? படத்தில் பார்த்துருக்கீங்க? நிறைய ரொம்ப ஃபேமஸ். அங்கே வராது பாருங்க. வயசு எவ்வளோ தெரியும்ல? 120. பாருங்க வந்துட்டாரு பாருங்க. மிட்டாய் தாத்தா சொல்லிட்டாரு பாருங்க.
தெய்வம் உங்களை காப்பாற்று. அதோட கொஞ்சம் நல்ல வீடா தெரியுது. நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்க வராங்களாமா, அதனால வந்துட்டு விட்டுட்டு வர்றதுக்கே மனசு இல்லையாமா. எப்படி இருக்குது அது பாருங்க. இந்த ஏஜில் அவங்கவுங்க தான் வாழ்கிறது தான் யோசிப்பாங்க. கரெக்டு தானே? 20 நாள் வந்து இருந்துட்டு திரும்பவும் வந்துட்டு வராமா. நான் ஒரு 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். வந்து இருந்தார். அப்புறம் என்ன நினச்சா இதில் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஹோம் சீக்கிரம் அதெல்லாம் திரும்ப கொண்டு கொடுத்துட்டேன். பார்ப்போம். 20 நாள் சொல்லி கூப்பிட்டு போய்ட்டு அப்படியே வச்சிட வேண்டியதான். வீட்டிலே வச்சுக்க வேண்டியதான். அப்படி தான் பிளான் பண்ணணும். இது நானுங்க, இது பெரிய பொண்ணு, இது சின்ன பொண்ணு. எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க பாப்பா நீங்கள் வந்து இங்கே வந்து இங்கே வந்தாங்க 125 வருஷம் இங்கே வந்தோம். இல்லை அவர் வயசு சொல்கிறாரு. வயசு இல்லைங்க, தஞ்சாவூருக்கு வந்து தஞ்சாவூருக்கு வந்து தஞ்சாவூருக்கு வந்து 50 வயசு 80 வயசுங்க. 50 வயசு 50 வயசு. ஏன்னா சிரிக்கிறாரு ஜாலியாக. சக்கரை போட்டுங்களா? டே தாத்தாவான்னு கேட்குறாங்க. அவர் தான் அவர் எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழணும். போகணும். போதுங்களா? சக்கரை வேணுங்களா? சக்கரை எழுதணும். அவங்க அதை கேட்கல. அன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அது கேட்கலையா? மனசு சுத்தமாக இருந்தால் நல்லா இருக்கீங்களா? எந்த கவலையும் படக்கூடாது. மனசு சுத்தமா இருந்து எந்த கவலையும் படாம இருந்தா ஆரோக்கியமா இருக்கலாமா? அப்போ தான் நம்ம நல்லா இருக்கலாம். அங்கே கொடுக்கணுமே இங்கே கொடுக்கணுமே இருந்த மாதம் நம்ம இப்படி ஆகிட்டு 125 வயசு வரைக்கும் நல்லா நான் பார்க்காத ஊர் பார்த்தீங்க. எல்லா ஊரும் போயிருக்கேன். பசியிலையும் போகல. குழந்தைங்க இருக்காங்களா உங்களுக்கு? பையன் பொண்ணு இருக்கா? யாருமே இல்லை. பர்மாவை வெட்டி போட்டாங்க. கலவை வந்துச்சுல்ல, கலவரத்துலங்க. கலவரத்துலையா? ஒய்ஃபு எல்லாத்தையும் வயசு எல்லாம் பிள்ளைக்கு 2 பிள்ளை இருந்து 2 பிள்ளையும் வெட்டி போட்டாங்க. அதில் ஓடி அந்த அங்கேருந்து இங்கே வந்துட்டீங்களா? அங்கேருந்து நேரம் எங்கள் நேரம் தஞ்சாவூருக்கு வந்தேன் 50 வயசில். 50 வயசுல இன்னும் நீங்கள் நல்லா நிறைய வயசோட நல்லா வாழணும். கண்டிப்பாக 150 வயசு வரைக்கும் தொடரணும். அதுதான் இது. நம்ம எந்த மனசு சொற்பமாக இருந்தால் எங்கேயும் நல்லா இருக்கலாம். ஏன்னா குடிக்கக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, யாருக்கிட்டையும் கையை நீட்டி வாங்கக்கூடாது. அவங்களாம் கொடுத்தா நம்ம வாங்கலாம். நம்ம கேட்டு வந்துட்டு பிச்சை நீங்கள் கொடுத்து தரணும். சூப்பர். எவ்வளோ விஷயம் வாழ்க்கையை வந்துட்டு எவ்வளோ தத்துவத்தை ஈஸியாக சொல்லிட்டாரு பாருங்க 2 நிமிஷத்தில். நோய் இல்லாமல் சந்தோஷமாக குடும்பத்தோடு ஒத்துமையாக வாழணும். நல்லா இருக்குது. எங்கே போனாலும் நல்லா இருக்குது. என்ன காலம் இருந்தாலும் நல்ல வேலை. உங்களுக்கு கடவுள் நல்ல வேலையை வைப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். அதான் பெரிய ஆசீர்வாதம். தயவு செஞ்சு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இதுக்கு மேலே உலகத்தில் இவ்வளோ வயசானவர்கிட்ட நம்மளால வாங்கவே முடியாது. அப்படியா? தம்பி வீட்டில். ரொம்ப சந்தோஷம். எங்கே போனாலும் நல்லா இருக்கு. நல்லா நல்ல விஷயம். அதான் இன்னைக்கு உங்களுக்கு திருமண நாளாமா? திருமண நாளா? திருமண நாள் நல்லா இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கு. திருமண நாளா? என்ன கடவுள் உங்களை இன்னும் ரொம்ப நாளைக்கு வச்சிருக்காரு. நல்ல வழி அனுப்பிச்சங்க. சந்தோஷம் மாதிரி குடும்பத்தில் ஒத்துமையாச்சு. நல்லா இருக்கு. அவங்களுக்கு 70, அவங்களுக்கு 75. நல்லா இருக்கேம்மா. சந்தோஷமாக குடும்பத்தோட ஒத்துமையாக வாழணும்மா. எங்கே போனாலும் செஞ்சாலும் நடக்குமா. உங்களை பார்த்தாலும் மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலே நான் சின்ன பிள்ளையா. ஆமாம் ஆமாம். நல்லா இருக்கேம்மா. எங்கே போனாலும் நல்லா இருக்கேன். குடும்பத்தோட ஒத்துமையாக இருக்கேம்மா. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ வயசான ஆளை பார்க்கவும் முடியாது, ஆசீர்வாதமும் வாங்க முடியாது.
ஏதோ நம்மளுடைய தலைமுறைக்கு உங்களே கிடைச்சது. என்னைக்காவது பார்ப்போன்னு நான் நினைச்சேன். ஒரு நாள் தான் நினைச்சேன். இப்போ 122 வயசு. 122 வயசாச்சு. மகன் 121. இப்போ என் நோம்பு வண்டியிலேருந்து ஒரு வயசு 122 வயசு. நோம்பு இருக்கிறாரு இப்போயுமே. ஓகே, இப்போ என்ன நடந்துச்சுன்னா அவங்க வந்து தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க இல்லையா, அந்த ஸ்டாஃப்ஸ் அவங்க வந்து இவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இப்போ அவங்க இந்த ஸ்டாஃபும் அவங்களும் சேர்ந்து இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஸோ லைஃப் இஸ் அபவுட் ஷேரிங் அண்ட் கிவிங். இதான் திரும்ப அவங்க என்ன இங்கே வாங்கிக்கிட்டாங்களோ அதை அங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட். அதை நான் கேப்சர் பண்ணல. ஒருத்தங்க வேகமாக கை கழுவ போகிறாங்க பாருங்கள். உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வராங்க. சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, உங்களை பற்றி அங்கே சொன்னாங்க 125 வயசுன்ட்டு. உடனே கை கழுவிட்டு இப்போ வருவாங்க பாருங்கள். 5 4 3 2 1 இப்போ வருவாங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொன்னேன் நான். வந்துட்டாங்க வாங்க. நமஸ்காரம். வாங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். நினைங்க. சாப்பிட உட்காந்துட்டு கையை கழுவிட்டு வந்து திரும்ப சாப்பிட்றாங்க. பக்கம் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். கேளுங்க, இவரை பற்றி பேப்பரில் ஒரு பக்கம் ஃபுல்லாக படிச்சிருக்காராமா. அவங்க போட்டோ ஒரு சின்ன கடையில் வச்சு தேங்காயெல்லாம் முன்னாடி வச்சு. ஆமாம், தேங்காயெல்லாம் முன்னாடி வச்சு அவங்க முட்டாய் எப்படி தயார் பண்ணாங்க, யார் செஞ்சாங்க, யார் செஞ்சு கொடுத்தது. ஆமாம், அது வந்து எல்லாம் ஒரு பக்கத்தில் படிச்சுட்டேன். இன்னைக்கு ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. சந்தோஷம் தானே? சந்தோஷம். ஆமா. நெக்ஸ்ட் இன்னொரு நண்பர் நமக்காக வெயிட் பண்றாரு. நம்மளை பார்க்க இன்னொரு நண்பர் இருக்கிறாரு. அவரை போய் பார்ப்போம். சரியா? எங்க கூப்பிட்டாலும் வராராமா. உங்க வண்டி எல்லாருக்குமே எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. என்ன எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. எல்லாரும் பார்க்குறது வண்டி இல்லை, உங்களே தான். எல்லாம் ஒன்று. ஓகே, கரண்ட் கட் ஆயிடுச்சு. லைட்லாம் ஆமா, பரவாயில்லையே. ஓகே, நல்லா இருக்கா வண்டி? எப்படி இருக்கு? அட்டகாசமா இருக்கு. சூப்பர், நன்றி. உங்க பேரு? பாலகுமார். சரி இருங்க, ஒரு கிலோ பழம் தாங்க. ஒரே நிமிஷம் இருங்க, இன்னொன்று ஒரு முக்கியமாக ஒன்று பேசணும். இல்லை அப்படியே உட்காருங்க, அப்படியே இருங்க. டக்குன்னு போடுங்க. இந்தாங்க, ஜாலியாக சொன்னதுக்காக உங்களுக்கு ஜாலியாக ஒரு கிஃப்ட்டு. ஓகேவா? சந்தோஷம். சரி வரேன், பார்ப்போம். என்னென்னா கோயம்புத்தூர் 1941 வண்டி எடிஷனு, அதனால் 1941 நம்பர் வாங்கியிருக்கேன். பார்த்து போங்க, நீங்களும் வாங்குவீங்க கண்டிப்பாக இதோட சூப்பராக. சரியா? வாழ்த்துக்கள். இங்கே மிட்டாய் தாத்தா இருக்கார் தெரியுங்களா? அவர் மாதம் வந்து சும்மா ரவுண்டு கூட்டிகிட்டு போவேன் ஜாலியாக இந்த ஹோட்டலுக்கு இதுக்கெலாம். அதனால் இந்த மாதம் வந்தேன். கோயம்புத்தூர் தான். இல்லை, ஒரு வயசான ஒருத்தர் தான் சாப்பிடணும். அதுக்காக கோயம்புத்தூரில் பாட்டி ஹேர் ஆயில்னு ஒன்று கம்பெனி வச்சுருக்கோம். பிம்பாம் பாட்டி ஹேர் ஆயில்னு. டைம் இருக்கும்போது பாருங்கள். சரி போயிட்டு வரட்டுங்களா? யார் வந்திருக்காங்க, உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க, அந்த கவரில் என்ன இருக்குன்னு காமிச்சிருங்க. கவர்லையா? அதான் ஓகேவா? ஓகேவா? ஓகேங்க. சரி சூப்பருங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. ஆமாம். எம்ஜிஆர் என்ன சொன்னாருங்க? அவரே கூப்பிட்டு வச்சு நான் சாப்பாடு போயெல்லாம் கொடுத்தாரு. என்ன தென்னு மணி எல்லாம் கொடுத்தாரு. எம்ஜிஆருங்களா? 1000 ரூபா கொடுத்தாரு. அப்படியா? அவர் வீட்டிலே மദ്രാസിல. தாத்தா உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ். இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க. நல்ல சவுண்ட். அஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, பேரம் வெறும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, பேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, பேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
குடிசை கட்டி அண்ணாடு பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரிட்டால் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கணும். ஓ சூப்பர். நல்லா இருக்கா ரூமு? நல்லா இருக்கா ரூமு? தங்குறீங்களா இங்க? தொப்பியை போட்டது ஆள் நிற்கிட்டீங்க. ஹோட்டல் என் நண்பர் நல்லா இருக்குமில்ல. உட்காரு நீ உட்காரு. சாப்பிட்டீங்களா? சூப்பராக இருந்துச்சு. அவரு அங்கே வரும்போது அழுதுகிட்டே உட்காந்துருந்தாரு. இப்போலாம் உங்களெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக உட்காரு ப்ரோ நீங்கள். சுற்றிட்டேன். அதான் அப்படியே ஒன்றுனா ஒரு இடமும் போயிட்டு வந்தோம். இது இவங்களோட ஹோட்டல் தாத்தா. இந்தாங்க கலாசி. அந்த டிஷ்யூ பேப்பர் கொடுத்து இது 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 கொடுங்க. எனக்கு வேண்டாம். அவர் ஐயா கொடுங்க. ஐயா கொடுத்தாச்சு. கொடுத்ததை வாங்கி இந்த வாங்கி வாங்கி. நாங்கள் அதை வந்து அம்மா சாரி. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொன்னதில்லையா? கச்சகச்சன்னு இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டுறேன். போட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணி தர்றேன். நீங்க அடுத்த வாட்டி தயவு செஞ்சு அங்க ஒரு நாள் மட்டும் தங்குனீங்கன்னா இதை அப்படியே ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? வாங்க பண்ணலாம். ஸோ கைஸ், இதை வந்து கம்ப்ளீட்டாக கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இல்லை, முன்னாடி சொல்லிட்டுருக்கேன். அவர் வந்து என்னை பண்ண விட மாட்டாரு. சரி, சும்மா சுத்தம் மட்டுமாவது பண்ணித்தரேன், கொஞ்சம் அப்படியே விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிட்ட வந்து பாருங்க. இது வந்து எலி பொந்து தெரியுதா? எல்லா இடத்துலையும் இதுதான் இருக்கு. தண்ணி எடுத்து ஊட்டிடலாம். தேங்காய் ஆழ மாதிரி வெளில இருக்கும். பெட்டை வந்து எலி கொதறி வச்சிருக்கு. இலவம் பஞ்சு பெட்டு முன்னாடி வாங்கி கொடுத்தது. இதான் சொல்லிட்டு இருந்தார் வந்த உடனே. அப்படி இதில் வச்சிருக்கோம். என்ன கண்டிஷன்ல இருக்குன்றதுக்காக இது எறும்பு மருந்து வச்சிருக்காரு. அவ்வளோதான். வள்ளி 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 காசு வச்சிருக்காரு பாருங்க எவ்வளோ. எல்லாத்தையும் எல்லா இடத்துக்கும் ஒரு டப்பா அந்த டிஃபன் பாக்ஸ் கொடுங்களா. இதெல்லாம் வந்து தேங்காய் வாங்கிட்டு போகிறாங்கல்ல அந்த காசு. அவ்வளோதான். அப்படியே எடுத்து காணொன்று இங்கே தான் இருக்கு. தெரியுதா? எங்கே கிடைக்குது பாருங்க. சொல்லிட்டு தூர போட்டுறான். ஆமாம், சின்ன ரூமாக இருக்குது. ஆனால் அவ்வளோ பொருள் இருக்குது உள்ள. தேவையில்லாதெல்லாம் எடுத்து கழிச்சிட்டோம். அந்த மிக்சர் எல்லாமே கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. எல்லாமே ஸ்மெல்லு வந்துருச்சு. அதனால் அதெல்லாம் வெளில எடுத்தாச்சு. இதான் அவரோட சிக்னேச்சர் கேப், மை கிஃப்ட். நிறைய குப்பை சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குல்ல. குட்டி குட்டியாக பறக்கிறதெல்லாம் அந்த இலவம் பண்ணிங்க பாருங்கள். தெரியுதா? ஒரு பேகு குப்பை கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க, எதுக்குள்ளே தேங்காயெல்லாம் கிடக்குறதுக்குள்ள அடிக்கி போய். என்னது இது? இந்த கேப்பில் கொஞ்சம் கிடக்குது. என்னென்னமோ என்னது இதுன்னே தெரியலையே. ஷர்ட் எப்படி வச்சுட்டு ரூம் கொஞ்சமாக தெளிவாக தெரியுது. கட்டில் வெளில எடுத்துடலாமா? பெட் தாத்தா, பெட்டு வாங்கிட்டுமா? பெட்டு
புது பெட் வாங்கிடலாமா? அங்க இருக்கா பெட்டு? சரி பார்க்கலாம் பார்க்கலாம். என்னவோ இருக்குல்ல. எலி எடுத்துட்டு போய் அப்படி வச்சுக்குது. இது என்ன பரப்புன்னு தெரியலையே. இதுக்குள்ள சுருட்டி வச்சிருக்காரு. இதுக்கு இதை எடுத்து குப்பையில போட்டோம். எம்ஜிஆர் கொடுத்ததா இருக்கும். ஐயோ அம்மா, நல்ல வேலை சொன்னீங்க. ஓகே, நம்ம இது சொன்னாங்கல்ல, யாரோ வந்து பண்ணிவிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா ஒன்றும் ஆகல, சும்மா. அது என்ன, அது ஃபேக்னு எனக்கு நல்லா தெரியும். ஃபேக் தான், சும்மா வீடியோக்காக ஏதாச்சும் ஆல்ரெடி போட்டுருப்பாங்க. தெரிஞ்சிச்சு. ஆ, அப்பதான் யோசிச்சு நம்ம ஏரியா எங்களுக்கு தெரியாது கிடையாது. இந்த ஏரியாவில் எதனால தான் எனக்கு நியூஸ் இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு அது புதுசு இல்லை. நான் சரி போனங்கிட்ட எனக்கு வண்டி நிற்கிது என்ன தெரியல. சரி, அதான் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, தெரியுதா? ஓகே. ஸ்வீட் இல்லையே, ஒரே ஒரு குளுக்கோஸ் மிட்டாய் தான் வச்சிருக்கிறாரு. நம்ம ஏதாவது ரூம்ல இங்கே வந்தா முடிஞ்சு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆகிடுவாங்க பாருங்க. எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தா இருக்காரு. ஒரு வயசு எங்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. சாப்பிட்றாரு, கூப்பிட்றாரு பாருங்க. அது எனக்கு நல்லா தெரியும். சரி சரி சரி. 4 பேக் குப்பை வந்திருக்கு. பிரதர் ஒருத்தர் வந்தார் நமக்கு. அப்புறம் அங்கே ஒரு கவர் இருக்கும் ப்ரோ சைடில். உங்களுக்கு உதிரியாக எது இதெல்லாம் தெரியுதோ அந்த மாதிரி பேப்பர் கீப்பர்னு, அதை மட்டும் எடுத்து கொஞ்சம் போடுங்க ப்ரோ. அவரை பழக்கம் சின்ன வயசு. அவரோட சவுண்டு தஞ்சாவூரில் தெரியும், தெரியாத ஆள் யாருமே தெரியும். கரெக்டு. அவரோட சவுண்டு மிட்டாய் சவுண்டு கொடுத்தாங்களே, எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து அவருக்கு தெரியும். தெரியும் இல்லையா? ஆமாம். அது இல்லாமல் சொல்லணும், நம்ம 20 ரூபாய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காசே இல்லாமல் பரவாயில்ல, இந்தாப்பா வச்சுட்டு எடுத்துகிட்டு போகும்போது நல்ல மனுஷன். நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லைம்மா, க்ளீன் இங்கே அப்படியே பாருங்க. க்ளீன் மட்டும் பண்ணி அப்படியே உள்ளே எடுத்து வச்சுட்டேன். உள்ளே எல்லாம் எலி கடிச்சு ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. அப்பா நல்லா இருக்காரா? உள்ளதான் உட்காந்துருக்காரு பாருங்க. சரியா? அதான் யாருன்னு பார்க்க வந்தீங்களா? நான் தான். ஸோ அவங்க தான் ஓனரு. ரூபிகாந்த் தான்மா. குட், அதுவுமே சூப்பர் வண்டி தான். இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்ப நீங்க என்ன ஒரு எப்படி பாத்துக்கணும் நீங்க? இங்க பாருங்க, யாரா நீ? நீ இருந்திருந்தா இங்க எலி எவ்வளவு அட்டகாசமா. இங்க நிக்கவே முடியல, தெரியுதா? அவ்வளவுதான், எண்டு வந்துருச்சு. இதுக்குள்ள 25 வருஷம், 25 இயர்ஸ் ஒருத்தர் வாழ்றாரு. யோ டூட். டூட். அது எதிர் வீட்டுக்காரரு உங்களை தான் கேட்டு வந்தார், நல்லா இருக்கீங்களான்ட்டு. அதான் இப்போதான் மூஞ்சில சிரிப்பு வருது. இப்போதான் சிரிப்பே வருது மூஞ்சில. இப்படிதான் சிரிக்க சொல்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருப்போம். எடுக்கலாமா வீடியோ? எடுத்துக்குமா? சரி, ஓகே. பேர் என்ன? நாடிமுத்து. ஓகே, பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சும்மா இவர் பார்த்துட்டு அப்படியே. ஆமாம், வந்துடும். கொஞ்ச நாளில் வந்துடும். சூப்பர். என்ன பண்ணுறீங்க? வெரி குட். நானும் என்னுடைய 2 நண்பர்களும். தாத்தா இங்கே தான் இருக்கிறாரு. அப்படியே ஒரு வணக்கம் சொல்லிடுங்க.
ஒவ்வொரு பொருளாக அப்படியே தொடச்சி உள்ள ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கு இல்லையா, குட்டி குட்டியாக அப்படியே ஒன்று ஒன்றா அனுப்புறதா வேலை. வால் கிளாக்கை அதே பொசிஷனில் மாட்டியாச்சு. ஸோ அப்படியே ஒரு பொருளாக ஒரு இடத்துல மடித்து வச்சாச்சு. தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக அங்கங்கே அடுக்கி வச்சுட்டோம். ஸோ இந்த பக்கம் சாக்கு, இந்த பக்கம் அவருடைய அச்சு, இது அவருடைய கவர்ஸு, ரப்பர் பேண்ட், இந்த மாதிரி ஒன்று ஒன்று கண்ணுக்கு தெரியுற மாதிரி இல்லை தனித்தனியாக கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்குறோம். நான் அவர் வச்ச இடத்துலேருந்து மாறிச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவார். இப்படி வருது இல்லை, அடுத்த வாட்டி தர போட்டுருவோம். நியர்ஸ் அண்ட் டியர்ஸா பாய். ஓகே, நம்மளை தானே எடுக்கிறாங்க, வாடா ஓடிடலாம். வந்துரு ஓடிடு. ஒரு போஸ்ட் கொடுத்துட்டான் பாருங்க. ஸோ செட் பண்ணிட்டோம் கட்டில். ஆனால் ஆட்டமாக ஆடுது, ஒரு பக்கம் ஆடுது தெரியுதா. ஸோ இந்த இடத்துல ஒரு அட்டை வச்சா ரெடி ஆகிடும். ஷோரம் இதோ இட்ஸ் நாஸ்டி பிளேஸ். காடெல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டோம், இங்கே வச்சிடலாம். இவரால் வந்து வாய் பேச முடியாதா? எங்களுக்கு இவ்வளோ நேரம் வெளியில் இருந்து குப்பையை க்ளீன் பண்ணி கொடுத்தது இவர் தான். அவருக்கு காலம் வந்து வராது. ஃப்ரெண்டா நீங்கள்? ஃப்ரெண்டு அவர் உள்ளேருந்து பார்க்குறாரு. எல்லாம் இவர் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இவங்கெல்லாம் குப்பையில் போய் போட்டுருக்காங்க, எடுத்து கொடுக்குறது. இங்கே தான் இருக்கீங்களா? ஓ, அந்த சைக்கிள். ஓ, இந்த சைக்கிள் அவரோட வண்டி பாருங்க, ஜம்முன்னு இருக்கு. உங்கள் வண்டியா? சூப்பராக இருக்கு, அருமை. இந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போடுறாரு. உங்கள் வீடு அங்கே இருக்கா? மசூதி கிட்ட இருக்கீங்க வீடு? சரி, அழகா சிரிக்கிறீங்க, சூப்பராக இருக்கு. உங்களோட ஃப்ரெண்டு பண்ணி வச்சாச்சு. ஓகே, அவரை வெல்கம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுங்க, வேலை முடிஞ்சது. நீங்கள் வெல்கம் பண்ணுங்க, நீங்கள் கூட்டிட்டு வாங்க. அவருடைய விசிட்டர்ஸ் வந்து பாருங்க, வாங்க வந்து பாருங்க. சரி வாங்க, வசந்த மாளிகை சுத்தம் பண்ணிருக்கோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மேல பாருங்க, எல்லாம் அடுக்கியாச்சு தனித்தனியா. சுத்தமா இருக்கா? போட்டாச்சு ஃபேனு. உங்களோட அந்த பெட்டி நீங்க வச்சிருந்த சில்லற காசெல்லாம் இதுல போட்டுருக்கு. மஞ்சள் பை பின்னாடி இருக்கு பாருங்க. அதெல்லாம் அதுலயே அங்கே இருக்கு. சட்டையெல்லாம் இங்க இருக்கு, கைலியெல்லாம் மேல இருக்கு. அழகாணி வைங்க, கை கொடு, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தான் முக்கியமாக. உங்கள் பேர் என்னன்னு தெரியலையே. ஸ்மார்ட் நைஸ் ஸ்மைல். பார்த்து பேசிட்டு ஓ, அவருக்கு ஒரு நல்ல குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா காசு கொடுத்து அவர் என்ன ஒரு முட்டாய் எடுத்து கொடுப்பாரு. என்ன சார், நான் இனிமேல் அந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறேன், எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம். அவர் சும்மா படுத்துருக்கவரே இப்படி இருக்கும்போது நம்ம சம்பாதிக்கிறதோ நம்ம மறுபடியும் அவருக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இல்லை ஏதாவது தேங்காய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 4 தேங்காய் வாங்கிக்கிறீங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் நல்லவர்கள் வந்து பார்க்கறதுனால தான் அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. அவர் அதனால தான் என் கூட வரவே மாட்டாரு. எனக்கு அத்தனை பேர் வந்து நான் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படிங்கிறாரு. இருக்க முடியாதுங்க. என்னதான் காசு இருந்தாலும் சில பேர் அப்படி இருக்கிறது கிடையாது. அவர் இல்லாத கூட அது எனக்கு அவர் அதனால வந்து மறுபடியும் பார்க்கணும்னு தோணும். ஓகே, நமக்கு அயராது உழைத்தவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு தேங்காய் இல்லை, எத்தனை தேங்காய் வேணாலும் கொடுக்கலாம். இது மொத்தமாக நம்மளே வாங்கிட்டோம். இதை அவர் உட்காந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கணும். அது வேறு இடம் இப்போதைக்கு அவருக்கு கொஞ்சம். காலையில் வந்த உடனே இவ்வளோ தேங்காய் இன்னும் விற்காமலே இருக்குன்னு ஃபீல் பண்ணார். தேங்காய் உங்களுக்கு ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஸ்மைல். இந்த ஸ்மைலுக்கு தான், சரியா? ஓகேவா? ஹாப்பியா? சூப்பர். இப்படி ரொம்ப நன்றி. சூப்பரான ஒரு வேலை பண்ணீங்க. சரியா, பார்த்துக்கங்க. நான் மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவேன், ஆனால் நீங்கள் அப்பப்போ இருப்பீங்க. இன்னொரு பையன் வருவாப்ல. ஆமாம், சுகுமார் தானே? ஆமாம், ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வருவானே அந்த பையன் தானே? ஆமாம், அவனுக்கு தெரியும். ஆமாம், பார்த்துப்பான். தொலைஞ்சு போன ஃபோனை கண்டுபிடிச்சாச்சு, ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணியாச்சு. நான் சாப்பிட்டு ஒரு மாசமா எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, அந்த இது நான் மறக்கலை தெரியுமா. இன்றைக்கு நான் சாவாமல் இருக்கும்போது கூட நீ வந்து பார்க்க வந்துருக்கீங்க. வண்டி கொண்டு வந்து அங்கிட்ட காமிக்கிறீங்க. நான் பண்ணி உங்க குடும்பமே நல்லா இருக்கணுங்க.
நீங்களும் நல்லா இருப்பீங்க, நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். நல்லா இருக்கணும், உங்கள் புல்லு குட்டியும் நல்லா இருக்கணும், எல்லாம் சௌகரியமாகவே இருக்கணும். அவ்வளோ உட்காந்து இன்னைக்கு இருந்துச்சு இட்லி வச்சு இல்லை குடும்பத்தோட நான் சாப்பிட்ருக்கேங்க. நிறைய பேர் நன்றி மறந்துடுறாங்களே தாத்தா. கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னீங்களா? கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, கவலைப்படக்கூடாதுன்னு அந்த ஹோட்டல்ல சாப்பிடும்போது சொன்னீங்கல்ல. ஆமா, சந்தோஷமா இருங்க. நான் சந்தோஷமா இருக்கேன், அழுக கூடாது. சந்தோஷமா நான் சொல்றேங்க. நல்லது. அவர் வீட்டில் இருந்ததுக்கு நான் சொல்றேன், ஒரு மாசமா வச்சு போட்டாரு ஜோதி. அவங்க குடும்பமே எல்லாமே நல்லா இருக்கணும். உட்காந்து எனக்கு எச்சிலி வைக்கும்போது குடும்பத்தோடு வண்டி ஒன்றுன்னா வைப்பேன், செய்ய முடியாம ரெண்டு கூட அடி வச்சிடுறாங்க. கேரம் போர்டு கேரம் போர்டுலாம் வச்சு அவர் தான் என்னை கூப்பிட்டு போனாரு. ஆமா, என்ன எடுத்தா என்ன நினைச்சுட்டு நான் கூட மனசு சரியில்லாமல் இருந்தேன். ரொம்ப மோசமாக போச்சு எனக்கு. ஒரே ஆரம்பிச்சாலும் இப்போ நல்லா இருக்கேன். இப்போ போகலாங்களா? இப்போ போகலாமா? இப்போ எங்கே நான் போக முடியாதுங்க, இங்கே எல்லாரும் விட மாட்டேங்கிறாயே, எல்லாம் ஆட்சி வர முடியுங்க. இவ்வளோ நேரம் நான் இல்லாத வீடு எவ்வளோ பேர் வந்து போயிருப்பாங்க. அவங்க இருக்கும் போது 2-3 பேர் வண்டி போயிருப்பாங்க. ஆமாம், அத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஓகே பாப்பா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. உங்களுக்கு பண்ணியதில்ல, நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கணும் குடும்பத்தோட. வந்து பார்த்துட்டு எனக்கு முடியாத போல் நேரத்தில் உங்கள் வீட்லேயே இருந்துக்கிருவேன். சரிம்மா, நீங்களும் நல்லபடியாக வச்சிருக்கீங்க, என்ன நல்லா இருக்கணும். பாட்டிம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன், நல்லபடியாக இருங்கம்மா. நான் வாழ்வேம்மா. தாத்தா மாசமா இருக்காங்க, வாழ்த்திருங்க. நல்லா இருக்கேம்மா. மாசமா இருக்காங்க, குழந்தை பிறக்க போகுது, இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. அம்மா, எனக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போகுது எங்களுக்கு. என்ன பாப்பா, ஒன்னொரு குழந்தை பிறக்க போதாம்ல? ஆமா, முதல் பையன் ஆம்பளை பையன், இப்பவே ஆம்பளை பிள்ளைக்காயம்மா. இப்பயும் ஆம்பளை பொண்ணு தான் பிறக்கும்னு சொல்றீங்களா? ஆமா, கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் தாத்தா, ரொம்ப சந்தோஷம். நான் ஆம்பளை பிள்ளை சொன்னேன், பொம்பளை பிள்ளை பிறக்கணும். பெண் குழந்தைன்னா ரொம்ப ஆசை தாத்தா. பெண் பொம்பளை தான் பிறக்குமா? நான் சொல்ல சும்மா அப்படி சொன்னேன், அது என்ன சொல்றேன்னு. என்னோட இதுல பொம்பளை பிள்ளை நான் இருக்கு. அப்படியா? ஆமா. நீங்களும் என்னை நல்லபடியாக வசதி முடியும். என்ன அந்த இருக்காண்டு நீங்கள் என்ன முடியல இன்னும் போய் பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க. நான் நீங்கள் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்க. அழக்கூடாது தாத்தா, ஓகேவா? அழக்கூடாது, பத்திரமா இருங்க, சரியா? ரெஸ்ட் எடுக்க, இப்போ நல்லா தூங்கலாம். இப்போ கஷ்டம் எந்த ஒரு குப்பையும் இல்லை. தைரியமா போய் அங்கே உட்காருங்க, காற்று நல்லா வருது பாருங்க, சரியா? இப்படி காத்துட்டு உட்காந்துக்கிறீங்களா? நீங்க போயிடக்கூடாது, நீங்க உட்காந்து அவர் கூட பேசணும், சரியா? இன்ஷால்லா. போயிட்டு வருவேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் நல்லா இருப்போம். உன்னை அறிந்தால்